வணக்கம்ப்பா. இன்னைக்கு வெண்பொங்கல் செய்ய போகிறேன். அது பொங்கல் நல்லா தலை அப்படியே பிசு பிசுன்னு இல்லாத நான் வெண்பொங்கல் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பச்சை அரிசி, அது சாப்பாடு அரிசி, பச்சை அரிசி. டிஃபன் அரிசி போட்டால் குழன்னு ஆகிடும், அப்படியே களி மாதிரி ஆகிடும். அது டிஃபன் அரிசி, நீங்கள் பச்சை அரிசி போடக்கூடாது. இது சாப்பாடு அரிசி, பச்சை அரிசி. அது கூட சிறுபருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியில் வச்சுருக்கேன். இது என்ன மெஷர்மெண்ட்டுனா, இது எவ்வளோன்னா, இந்த டீ டம்ளர், இந்த டீ குடிப்பேன் இல்லையா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சை அரிசி போட்டேன். 1.5 டம்ளர் சிறுபருப்பு போட்டேன். இதுக்கு 1க்கு 1.5 போட்டால் தான் நல்லா வெண்பொங்கல் நல்லா தலைன்னு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படி களி மாதிரி ஆகாது. அந்த ஹோட்டலில், பிராமின் ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே நல்லா தலைன்னு இருக்கும். அந்த மாதிரி வரும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. 1 டம்ளர் பச்சரிசி போட்டோம்னா 1.5 டம்ளர் சிறுபருப்பு போடணும். இது பாருங்க, இதுதான் முக்கால்வாசி இருக்கணும். பருப்பு தான் முக்கால்வாசி இருக்கணும், அரைவாசி தான் அரிசி இருக்கணும். இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுலேயே நம்ம தெரிஞ்சிடலாம் எவ்வளோ பருப்பு போட்டிருக்கோம், எவ்வளோ அரிசி இருக்குன்ட்டு அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தாளிப்பு, இது வேக வச்சுட்டு தாளிப்பு அந்த மாதிரி கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அந்த குக்கர்லேயே தாளிப்பு கொடுத்துட்டு எல்லாமே போட்டு நான் வேக விட போகிறேன். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுக்க போகிறேன். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம், முந்திரி, இது இவ்வளோ தான். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்குறது வேறு ஒன்றும் இல்லை. இது நெய் வச்சுருக்கேன். இது நெய் போட்டு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். தேவையானது உப்பு போட்டுக்க போகிறோம். இதுதான் தலைன்னு இருக்கிற இந்த ஹோட்டல்லலாம், பிராமின் ஹோட்டலெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான இது தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரம், குக்கர் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு இப்போது எண்ணெய் ஊற்றுறேன், நெய் ஊற்றுறேன். கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே வச்சுருக்கேன் இல்லையா, எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம், முந்திரி, இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றி அதை எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டேன். இப்போது எல்லாமே போட்டுட்டேன். நான் அரிசி போட்டுட்டேன், தாளிப்பு கொடுத்து இது கூட மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ இதிலே நான் அரிசி போட்டு உப்பு போட்டுட்டேன். தேவையானது உப்பு போட்டுட்டு நீங்கள் குக்கரில் விசிலை விட்டு எடுத்தோம்னா அது அந்த உங்களுக்கு குழன்னு ஆகிடும். அது பிசு பிசுன்னு ஆகி போயிடும். நீங்கள் பால் மாறாமல் இது என்ன பண்ணணும், அர்ஜென்ட்டாக போகிறவங்க விசில் விட்டு எடுத்து போட்டு செஞ்சுக்கிங்களா. கொஞ்சம் பொறுமையாக செய்கிறவங்க இது அப்படியே வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் அப்படியே நல்லா சும்மா நல்லா இந்த அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டலில் வைக்கிற மாதிரி வெண்பொங்கல் வரும். இல்லைன்னா குழன்னு பிசு பிசுன்னு களி மாதிரி ஆகி போயிடும். அதனால் விசில் விடாதீங்க. நீங்கள் இதிலே வேக வச்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பொங்கல் வேக வச்சுட்டப்பா, அப்படியே தான் நான் வேக வச்சேன். எந்த ஒரு இதுவில் போட்டு நான் விசில் எதுவுமே விடல. குக்கரில் நான் அப்படியே போட்டு தான் வேக வச்சேன். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அப்படியே தலைன்னு நல்லா இருக்குது. நீங்கள் விசிலெலாம் போட்டு வேக வச்சுக்கினா குழன்னு களி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருக்காது, ஃப்ளேவர் கிடைக்காது, இந்த மாதிரி இருக்காது. நான் செஞ்சதுக்கும் நீங்கள் செஞ்சதுக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மெத்தட் அது மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். நான் உப்பெல்லாம் போட்டுட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் திரும்ப நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நெய் ஊற்றி, இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூனு ஊற்றி இப்போ முந்திரி போட்டு நான் தாளிப்பு கொடுத்துக்கிறேன். இப்போ வாசனையாக நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். இப்போது நான் ஏற்கனவே
கட்டி பெருங்காயம் அது கூட வேக வைக்கிறப்போ போட்டேன். இப்போ வந்து இன்னும் நல்லா வாசனை மணமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போது இதை எடுத்து நம்ம பொங்கலில் வெண்பொங்கலில் நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்போது இதில் வெண்பொங்கலில் இப்போ ஊற்றணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா வாசனை நல்லா வேறு லெவலில் நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் மெத்தடே கிடையாது. வெண்பொங்கல் நீங்கள் செய்கிறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுவீங்க, ஆமாங்க மதியம் வரையும் வச்சுருந்தா கூட அப்படியே இருக்குது, களி மாதிரி ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் மெத்தடு. இதுதான் வந்து ஹோட்டல்லலாம் கொடுக்குற வெண்பொங்கல். இது நம்ம அப்படியே வேக வைக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுதான், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.